கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்தில் நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பேசின பிரேமலதா தான் தம்பிக்கு எம்பி சீட்டு கிடைச்சோன்னு பேசுறது கேளுங்க. அதே போல ஐயா கலைஞர் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்குமான நட்பு 50 ஆண்டு கால நட்பு. ஆனா இவ்வளவு வருஷம் ஏன் இந்த கூட்டணி அமையலன்னு உண்மையிலேயே எனக்கே தெரியல. கலைஞர் ஐயாவும் இப்ப இல்ல, கேப்டனும் உயிரோடு இல்ல. அவங்க தெய்வமாக இருக்கிற இந்த நேரத்தில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கும் போதுதான் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று எழுதப்பட்ட விதியா என்பது எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், ஐயா கலைஞர் அவர்களும் கேப்டன் புரட்சி கலைஞரும் தெய்வமாக இருந்து இந்த கூட்டணியை ஆசீர்வதித்து இந்த கூட்டணி தமிழகம் முழுவதும் அனைத்து வேட்பாளர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல. நம்ம முன்னோர்கள் நிறைய தத்துவங்கள், நிறைய பழமொழிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல பணமும் பத்தும் செய்யும் சொல்லுவாங்க. என்னதுன்னா பணத்தை கொடுத்து எது வேணாலும் வாங்கலாம், அதே மாதிரி பணத்தை வச்சு எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஆயிடுது. நான் எப்பவுமே சொல்றதான், நான் கேப்டனோட தொண்டை. என் கேப்டன் உருவாக்குன அந்த கட்சி இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அவ்வளவு வருத்தமா